மார்கழி 4வது நாள். நான் தான் வித்யா தாங்க. என்ன இது புது வீட்லேருந்து வரேன்னு நீங்கள் பார்க்கலாம். இது எங்கள் நாத்தனார் வீடு தாங்க. ஆமாம், நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம். அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க. ரொம்ப நாளாகவே கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு அடிபட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வராமல் இப்போ தாங்க வந்திருந்தோம். அதனால் மார்கழி 4ஆம் நாள் நாத்தனார் வீட்டில் தான் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறோன்னா அதை ப்ராப்பராக பண்ணணும்னு பிளான் பண்ணோம்னா 30 நாளும் கரெக்டாக பண்ணணுங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்றது முக்கியம் இல்லைன்றதை பொறுத்தவரையும் தான் என்னோட எண்ணம். அதனால் இங்கேயும் அழகாக கூட்டி மாப் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டேங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்து பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி பூ வச்சு அகல் விளக்கை பொருத்தி வெளியே காமிச்சிட்டு பூஜை அறையிலையும் காமிச்சிட்டேங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது கூட ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது. சின்ன கோலமாக போட்ட பிறகே வீடு ரொம்ப நிறைவாயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டிலலாம் பெருசாக போட வேண்டியதாக இருக்குங்க. அப்படியே சாமிக்கு ஹெல்த்தியாக பழம் வச்சு தான் படைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.